அரே பாய், நான் இந்த வையா புல்லட்ல போனேன். அப்போ ஒரு யாரும் இல்லை இந்த ரோட்ல. இப்போ பார்த்தா ஏதோ வந்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அண்டா சரசரத்துக்கும் ஏதோ ஒரு பேய் பூதம் போல நிக்குது. இது பூதமா இல்ல மனுஷாலோ யாருன்னு பார்க்கணும். போலாமா? யாரடி நீ எந்த ஊரடி? அந்த வைத்தனை மறுத்தனி நீ ஊரடி. எதற்காக வந்து இங்க வைமறிக்கிறாய்? என்ன வார்த்தை? என் அண்ணனுடைய மனம் மகிழும்படியாக இப்ப சந்தோஷத்தோடு இருக்கிறார். அந்த மனம் மகிழ்ந்து சந்தோஷமாகிற வரைக்கும் உன்னை வாட்டி வதச்சி நிமிஷம் செய்கிறேன். இப்ப உன்ன என்ன செய்யறேன் பாரு. நீ யாரடி? நீ எந்த முன்னாடி வைமறி ஓட்டுகிறேன் பாரடி. என்ன வார்த்தை? நீ வந்து என்னிடத்தில் வந்து ஏதோ எலி பிடிக்கிறவள அடங்குது, கையில சிலாகோல்லாம் வச்சுங்கிற. நீ வந்து இந்த பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு பின்னாடி வந்து என்ன வைமறிக்கிற. ஆள் தெரியாம வந்து வைமறிக்கிற. ஆனா ஒரு நாட்டினுடைய அரசன். இப்போது நான் எது பிடிக்கிறேன்னா உன்னை பிடிக்கிறேன் பாரு. சாப்பிடுதே பாட்டு வர அவனை போட்டு கசக்கு அவன் பழகன் ஆயிட்டான். என்ன எடுத்து வந்தானம்மா
அம்மா நானும் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. என்னுடைய மகளை அவன் வந்து கூட்டின்னு வந்து விட்டான். அவனிடத்தில் வந்து கேட்டேன். கேட்டதுக்கு என்னுடைய மகளை அனுப்பவில்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய திருப்பதியில் 1/3 பாகமாக உனக்கு தருகின்றேன். உன்னுடைய நாட்டில் சென்று நீ போய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி 3 பங்குல 2 பங்கு அப்படியே மூட்டை பிடிச்சி போட்டு ஐயா கிட்ட கொடுத்துட்டார். அப்புறம் ஒன்னே ஊட்டி சொல்லிட்டாரு. 2ஆம் கட்டம் மட்டும் பின்னாடி ஆள் விட்டு வச்சுக்கிறான். அண்ணன் பெருமாள் நாம முட்டாளா அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படி நாங்க சாமி அந்த சும்மா அந்த காரியம் இருக்கா ஒரு 2-3 ஏத்தா இந்த பொன் பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட குத்துறேன். ஆனா நான் ஒண்ணு கூட எடுக்கல. கேமராவில தேத்துப்பா. நாங்க வந்து நல்ல ஜாதிக்கு போன துளகரா இருந்தாலும் அப்படி திருட மாட்டோம், தப்பா பண்ண மாட்டோம். எல்லாம் மலைக்கப்பட்டிருக்கோம். ஆனா ஐயோ இதெல்லாம் பொன் பண்ணல. இது பொன் பண்ணல. எம்மா சௌகரிய மாதிரி டீ கண்ட போய் டீ ஆகிற மாதிரி காலி. சாரி நீ மாறியதெல்லாம் இல்ல ஆலய மந்திர காலியா. ஐயோ நூறு பொம்மை அடிக்கின்றது மாரி பேசுற. என்ன எப்படியா போச்சு பொண்ணு நான் போய் கை பிடிச்சினா என்ன வழிமறிச்சு எங்க சொத்துல 3 வந்தாங்க. அதை குடுத்துட்டோம். அம்மா நீயா பார்த்து எங்களுக்கு எதுனா ஒண்ணு கொடு.